திமுக வந்து சொல்லும்போது காங்கிரஸ் எங்களுடைய முதுகலை குத்திடுச்சு, பாஜக செய்ததையே காங்கிரஸும் இப்போ கையில் எடுத்துட்டு விமர்சனங்கள் மீது வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. இல்லை, இப்போ காங்கிரஸ் முதுகுல குத்தி இருக்குன்னா இப்போ சிபிஎம் முடிவெடுத்திருக்காங்க, சிபிஐ முடிவெடுத்திருக்காங்க, விசிகே பேசிட்டு இருக்காங்க, முடிவெடுக்க போறேன்னு சொல்றாங்க. இன்னும் சில கட்சிகள்லாம் பேசுறேன்றாங்க. அது அப்படி இல்லை, தேச நலனுக்காக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை அரவணைத்து போவதுதான். அதே போன்று பல காலங்களில காங்கிரஸ் பேரியக்கமும் உதவி செய்திருக்கிறது, அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. சரியா? மயிலாடுதுறையில் இன்னைக்கு அவர் கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் நடந்துச்சா, காங்கிரஸ் கட்சிகள் மீது திமுக தாக்குதல் நடத்தியிருக்காங்க, கொடிகளை எல்லாம் பிடிச்சு போட்டிருக்காங்க. இல்ல, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற சம்பவங்கள் எங்கும் நடைபெறக்கூடாது. தார்மீக அடிப்படையில் அங்கங்கே நடைபெறுகின்ற போராட்டங்களை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த போராட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும். இதை யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட தலைவர் புகார் அளித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினரும் இதில் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், சுதா அவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடக்காமல் இருப்பதுதான் ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது. காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசப்பட்டதாக காலையில் ஒரு தகவல் போயிட்டு 2 எம்எல்ஏக்களிடம் மற்ற கட்சிகள் வந்து பேரம் பேசியிருக்காங்க, ஒரு தகவல் வந்திருக்கு. அது காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருபோதும் யாரும் பேரமும் பேச முடியாது, சுற்றி வளைக்கவும் முடியாது. அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். 5 பேரும் ஆட்சி அமைக்கும் பொழுது ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். நிபந்தனையோட டிவிகே அலையன்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஆனா சிபிஐ சிபிஎம் நிபந்தனையற்ற ஆதரவு தான், கூட்டணி கிடையாது அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது எந்த மாதிரி? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்வை இருக்கு. அந்தந்த கட்சி பார்வை, அந்தந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடு அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆட்சியில சேரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது கூட்டணி அல்ல, ஆதரவு என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. கேரளாவில் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுதான் ஐயுஎம்எல் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இங்கே ஐயுஎம்எல் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், ஸ்டாலின் சொன்னாதான் நாங்க முடிவெடுப்போம்னு இருக்கிறாங்க. 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இன்னும் 2 எம்எல்ஏக்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்துல இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும் உங்களுடைய கூட்டணி அரசு. இது அகில இந்திய தலைமை அங்கு கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல முடிவை அது எட்டும். டிஎன்சிசி பிரசிடென்டா நீங்க அதை வலியுறுத்துறீங்களா? ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி ஏற்கனவே ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி யார் யார்கிட்ட பேசணும்னு சொல்லி இருக்கிறாங்க, பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில கட்சிகளிடம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்துவோம். காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கெடுக்கிறா, யாருக்கு அந்த அமைச்சர் அது அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ண. அமைச்சரவையில் பங்கெடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இரண்டு அமைச்சர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க, எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்க. திருமாவளவன் அவருடைய ஒப்பீனியன் இன்னும் கிடைக்கல. ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அது கார்கே அவர் கூட பேசியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க தகவல்ல. உங்களுடைய தரப்புல இருந்து இல்ல, அகில இந்திய தலைமை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, நாங்களும் பேசிட்டு இருக்கோம். அதனால ஒரு நல்ல தீர்வு, நல்ல முடிவை இன்று இரவுக்குள் எட்டப்படும். ஏடிஎம்கே டிஎம்கே வந்து அலைன்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு அண்டர்கிரவுண்ட் டீலிங் போறதா கிறிஸ் ஜோர்டன்கரே மேடையில பேசியிருந்தாரு. அப்படி ஒரு விஷயம் நடந்ததா புரிஞ்சுக்கலாமா? அப்படி ஒரு திமுக அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கா? இல்ல, அது மாதிரி ஒரு செய்தி வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு, ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு. அது மாதிரி முடிவு எடுத்தாங்களான்றது ஆக்கப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இப்ப மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டும்னு. அது கற்பனையா இருக்குமா இல்ல ரூமரா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ நமக்கு தேவையான எண்ணிக்கை 118, இப்ப 118 ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்ப அதனால 118க்கு வந்த பேர் அவங்க கிட்ட அந்த 118 எண்ணிக்கை வராது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாடு அரசியலுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி அது மாதிரி இது எப்பொழுதுமே டெமோக்ராட்டிக்னா இந்த டீசென்ட்ரலைஸ் ஆஃப் த பவர் தான். அதனால இதுதான் எல்லாருடைய எண்ணமும். அது இப்ப வந்திருக்கிறது வரவேற்கத்தக்கது. ராகுல் காந்தி எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு சார்? ஏன்னா இப்போ திமுக தலைவரோட பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்காம தவிர்த்த மாதிரி புரிஞ்சுக்கணும்.
இல்லைங்க, அப்படிலாம் அது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு தவிர்க்கல. இவருடைய ஷெட்யூல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாங்க, அவருடைய ஷெட்யூல் ஒரு பக்கம் போயிருந்தாங்க. யாரையும் நாங்கள் தவிர்க்கிறதுலாம் கிடையாது, எல்லாரும் அரவணைச்சு போறவங்க தான். அது ஒரு அன்பார்ச்சுனேட்லி அது மாதிரி ஷெட்யூல் அமைஞ்சு போச்சு. இவர் ஒரு பக்கம் போறாரு, அவர் ஒரு பக்கம் போறாரு. நான் 2 பேரும் சேர்ந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் தான் வாக்கு சேகரிச்சாங்க. அதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இல்ல எந்த கூட்டணியில ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பாருங்க. அப்படி சொல்ல முடியாது, எல்லாமே ஹாப்பி தானே. அமைச்சரவை கிடைக்கிற இடம், ஆட்சியில பங்கு கிடைக்கிற இடமா, அது ரொம்ப இழுத்தடிச்சாங்க இல்லையா? எதுல ஹாப்பியா இருக்கு? நீங்க எப்படி ஹாப்பியா இருக்கீங்க? டீசென்ட்ரலைஸ்டு பவர், ஆட்சியில் அதிகாரம் என்பது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே. ஒரு கட்சி தலைவரான மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் தானே அது. திமுக காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா ஆட்சி பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி சொல்ல முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஆளுநருடைய நடவடிக்கையை கண்டிச்சிருக்காரு. எல்லா ஜனநாயக சக்திகளும் கண்டிச்சிருக்காங்க. நாங்க தான் முதல் கண்டிச்சோம், முதல் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இந்தியாவிலேயே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஜனநாயகம் வென்றெடுக்க வேண்டும். ஜனநாயகத்தை யாரும் சீரழிப்பதற்கு அனுமதிக்க கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். அதுக்காக தான் நாங்க நேற்றுக்கு அறிவிச்சு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். இது ஒரு நிலையான கவர்மெண்டா பாக்குறீங்க? தொங்கு சட்டசபை தான், ஆனா இப்போ டைரக்டா திமுகவுல இருந்த எல்லாருமே இந்த பக்கம் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க. இது ஒரு நிலையான கவர்மெண்டா கொடுக்க முடியுமா? இல்லாட்டி டிஎம்கே என்னைக்கு வேணாலும் இது அவங்கள திரும்ப பெறக்கூடிய வகையில ஒரு அழுத்தத்தை கொடுத்தா? இல்லையே, இப்போ 118 சட்டமன்ற உறுப்பினர் மெஜாரிட்டி வந்துட்டு பேர், அது நிலையான ஆட்சி தானே. இல்ல திமுகவுடைய ரோல் இதுல ஒருவேளை ஃபியூச்சர்ல ஏதாச்சும் அவங்க இல்ல, இவங்களே இப்ப திமுகவை கண்டிச்சிருக்கிறாங்க. ஆளுநரை ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும், புதிய அரசு பொறுப்பேற்க வேண்டும். இல்ல டைரக்டா காங்கிரஸ் எம்பி எலெக்ஷன் வரைக்கும் அந்த கூட்டணி உறுதி செஞ்சீங்க இல்லையா? அது என்ன மாதிரி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இனி வரும் காலங்களில் உள்ளாட்சி அமைப்புகளிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு எங்க பொறுப்பாளர், தேசிய பொறுப்பாளர் அறிவிச்சிருக்காங்க. பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார். அது என்னைக்கு பதவி ஏற்கிறாங்க இன்னும் தேதியெல்லாம் அறிவிக்கல. தேதி வந்த பிறகு கண்டிப்பாக அதை பத்தி நாங்க ஏற்பாடுகளை செய்வோம். டிவிகே கட்சி நிர்வாக அரசியலுக்கு ரொம்ப புதிதான கட்சி. திமுக கூட்டணியில நீண்ட காலமா பயணிச்ச எல்லாருமே இப்ப டிவிகேவோட இருக்கீங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடப்படுமா டிவிகேவோட? ஏன்னா மும்முறை கொள்கை இருக்கு, இந்தி திணிப்பு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. நம்ம டிவிகே எம்எல்ஏ கூட இந்தியில பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது. ஏன்னா மோடி அமித்ஷா வரும்போது மேடைகள்ல ஆங்கிலத்தில் பேசும்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய டிவிகே எம்எல்ஏக்கள் ஹிந்தியில சர்வசாதாரணமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம் எதுவும் போட இந்தியை திணிக்க கூடாதுன்னு தான் எங்களுடைய பார்வை. ஹிந்தி பேச நினைச்சா ஹிந்தி பேசலாம், அவங்க ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சா ஹிந்தி கத்துக்கலாம். இந்தியை திணிக்க கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் காங்கிரஸ் உடைய பாலிசி. இருமொழி கொள்கை ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது. மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் இல்லை. ஒருத்தர் மும்மொழி கொள்கை இருக்கு, ஹிந்தி பேசக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது. ஹிந்தி தெரிஞ்சா ஹிந்தி பேசலாம், கத்துக்கணும்னு விரும்புனா கத்துக்கலாம். இந்த ஹிந்தி பிரச்சார சபா டிநகர்ல இருக்கு, எவ்வளவு காலமா இருக்கு, அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல யாருமே. ஆனா நாங்க என்ன சொல்றோம், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. இப்போ சடனா இந்த கூட்டணி உருவாச்சு சார். இல்ல ஒரு டைம் லைன் ரொம்ப குறைவா இருந்துச்சு. 4ஆம் தேதி ரிசல்ட், ரொம்ப ஷார்ட் டைம்ல கூட்டணி உருவாயிடுச்சு. அவங்க கேட்டாங்களா, நீங்க தொடர்ந்தீங்களா, எப்படி? இல்ல, அவங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு கடிதம் எழுதினாங்க. தாவேக்கால இருந்து எங்களுக்கு இந்த ஆதரவு வேணும்னு, இந்த ஆதரவு கொடுத்துருக்கோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில் தொடரும், ஆனா வெளியிலிருந்து ஆதரவு தரமுடியாது. ஒரு 6 மாதம் 1 வருடம் கழித்த பிறகு திமுக அழுத்தத்தின் பேரில் கம்யூனிஸ்டுகள் இந்த வாதவை திரும்ப பெறும் பட்சத்தில் மீண்டும் ஒரு தொங்கு சட்டசபை உருவாக்கி மீண்டும் இதாகுங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதுக்கு வாய்ப்பு இருக்காது. முழுமையான ஆதரவு கொடுத்துட்டாங்களா அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. The Chennai Silks in Mega Summer Sale.